டிக்கெட் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டிக்கெட்டில் விற்கிறாங்களோடனே தாவேக்கா கட்சி நிர்வாகிகளில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அருண்குமார் நினைக்கிறேன் அந்த பீஸு. அந்த பீஸுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது ஒரு ஆளே இல்லைன்ற அர்த்தம். ஏன்னா மக்களுக்கு புரியணும்ல அதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருங்க டிக்கெட் விற்கிறா? நாங்களா விற்கிறோம். எங்கள் மேலே அப்படி போடலாமா பழின்னு? ரொம்ப சிம்பிளாகவே கேட்குறேன். உங்களுக்கு அரசியல் குறித்த அடிப்படை அறிவு இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சினிமா குறித்தும் தெரியல பாருங்கள். ஒரு சினிமா நடிகருக்கு நீங்கள் தொண்டனா வந்து விற்கிறீங்க, தெரியலையே. யாருங்க டிக்கெட் விற்பா? முதல் 5 நாள் காட்சி ரசிகர் மன்றம் வைக்கும். 5 நாள் காட்சி ரசிகர் மன்றம் எடுத்துப்பாங்க. ரசிகர் மன்றத்துக்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும். அப்போ நீங்கள் ரசிகர்கள் தான் இந்த டிக்கெட்டை விற்பாங்க, ரசிகர் மன்ற தலைவர்கள். அந்த தலைவர்கள் அன்றைக்கி என்ன விற்பாங்க? 2000 ரூபா, 3000 ரூபா, 1500 ரூபா. தேட்டருக்கு கொஞ்சம் சுமாரான தேட்டர்னா 800 ரூபா இப்படி விற்பாங்க. அதில் வர லாபத்தை யார் எடுப்பா? ரசிகர் மன்றம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு ரசிகர் மன்றம் தாண்டி கட்சியாக மாறி இருக்கு, தாவேக்காவா மாறி இருக்கு. இப்போ தாவேக்கா ஜனநாயகன் படம் வரும், யார் போய் நிற்பா? ரசிகர் மன்றம் இல்லை, தாவேக்கா வாங்கும், தாவேக்கா விற்கும். அப்போ 120 ரூபா டிக்கெட்டை விற்றது யாரு? விஜயனுடைய ரசிகர் மன்றம். நாளைக்கு விற்க போறது யாரு? ஜனநாயகன் படத்துல விஜயனுடைய தமிழக வெற்றி கழக கட்சி.